சவுலின் வீழ்ச்சி. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிக் கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சொஸ்தமாவான். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்குகிறார். சவுல் தனக்குத்தானே பயங்கரமானவராய் இருக்கிறார். சவுலிடத்தில் காணப்பட்ட எல்லாவிதமான நற்குணங்களும் அவரை விட்டு நீங்கிற்று. சவுல் கர்த்தரை விட்டு விலகி போனார். ஆகையினால் கர்த்தரும் சவுலை விட்டு விலகி போய் விடுகிறார். சவுல் கர்த்தரை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். ஆகையினால் கர்த்தரும் சவுலை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி போனதினால் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிக் கொண்டிருக்கிறது. நம்மிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை நாம் வெளியேற்றிவிட்டால் நமக்குள்ளே பொல்லாத ஆவி பிரவேசிக்கும். நாம் நல்ல ஆவியானவரை வெளியேற்றினால் தீய ஆவி உள்ளே வரும். பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணும்போது அவருடைய பலம் அவரை விட்டு நீங்கிற்று. அவரிடத்தில் தெளிந்த சிந்தனை இல்லை. சவுல் எதை பார்த்தாலும் பயந்து நடுங்குகிறார். அவருடைய மனதில் கலக்கம் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அதே நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அது முதற்கொண்டு சவுலை கலங்க பண்ணிக் கொண்டிருந்தது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் தங்களுடைய ஜீவனை குறித்து அக்கறையோடு இருக்க வேண்டும். பாவம் செய்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போய்விடுவார் என்பதற்கு சவுலின் ஜீவியம் ஒரு எடுத்துக்காட்டாகும். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மீது பல வருஷங்களாக இருந்தார். ஆனாலும் சவுல் தொடர்ந்து பாவம் செய்யவே ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். தாவீதிற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆகையினால் பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று தாவீது ஜெபிக்கிறார். லூசிபர் விழுந்து போன தூதர்கள், பிசாசுகள், ஆதாம் ஏவாள் ஆகியோர் கர்த்தர் கொடுத்ததை இழந்து போனவர்களுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தரும் சவுலை விட்டு நீங்கினார்கள். சிம்சோனுடைய ஜீவியத்திலும் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கர்த்தர் சிம்சோனையும் விட்டு நீங்கியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் மனுஷனை விட்டு நீங்கி போன தெய்வீக காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய ஆத்துமா, தேவனுடைய இரக்கம். பரிசுத்த வேதாகமத்தில் மனுஷன் நீங்கி போன தெய்வீக காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை பின்பற்றுவது, கர்த்தருடைய வழி,
விசுவாசம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்களையும் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களையும் தொடர்ந்து பாவத்தில் ஜீவிக்கிறவர்களையும் கலங்க பண்ணுவதற்காக கர்த்தர் அனுமதிக்கும் ஆவி என்பதே பொல்லாத ஆவி என்பதன் பொருளாகும். இப்படிப்பட்ட நபர்களை பொல்லாத ஆவிகள் வந்து தாக்கும்போது கர்த்தர் அவர்களை பாதுகாக்காமல் கைவிட்டு விடுகிறார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தால் பொல்லாத ஆவிகளின் தாக்கங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் ஜீவித்தார். அவருடைய பாவங்களுக்காகவும் சுய பெருமைகளுக்காகவும் பொல்லாத ஆவி அவரை கலங்க பண்ணுவதற்கு கர்த்தர் அனுமதித்தார். பொதுவாக ஒரு மனுஷனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்கி போனாலே அந்த மனுஷன் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்து விடுவான். சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய பின்பு ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. அவற்றின் விவரம் வருமாறு: தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் இடையில் யுத்தம். கோலியாத்தின் அறைகூவல். இஸ்ரவேலின் சேனை இருந்த இடத்திற்கு தாவீது போனார். தன் சகோதரரை சுக செய்தி விசாரித்தார். கோலியாத்தின் அறைகூவலை கேட்டார். தாவீதின் சகோதரர் அவரை பெருமைக்காரன் என்று கடிந்து கூறினார்கள். கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவதற்கு தாவீது தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவரை சவுலிடம் அழைத்துச் சென்றார்கள். கோலியாத்தோடு தன்னால் யுத்தம் பண்ண முடியும் என்று அதற்குரிய சாட்சிகளை தாவீது கூறினார். கோலியாத்தோடு யுத்தம் பண்ண தாவீதை அனுப்புவதற்கு சவுல் சம்மதித்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்களையும் கவசங்களையும் தாவீது அப்பியாசம் இல்லாததினால் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்கு பழக்கமான கவன்களே போதும் என்றார். கோலியாத்தோடு எதிர்த்து நின்று அவனை கொன்றார். பெலிஸ்தர் மீது இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயம் உண்டாயிற்று. தாவீதை சவுலிடம் அழைத்து வந்தார்கள். தாவீது யோனத்தானின் சிநேகிதர் ஆனார். தன்னை கொலை செய்ய நினைக்கும் சவுலின் பொறாமை குணத்தை பற்றி தாவீது யோனத்தானிடம் பேசினார். சவுலின் அரண்மனையில் இருந்து தாவீது வெளியேறினார். ஆனாலும் தாவீதை கொலை செய்யும் சவுலின் முயற்சி தொடர்கிறது. சவுலோடு ஒப்புரவானார். வரலாற்று சம்பவத்தின் வரிசைப்படி 1 சாமுவேல் 16:14 முதல் 23 வரை உள்ள வசனங்கள் 1 சாமுவேல் 19:9 வசனத்திற்கும் 1 சாமுவேல் 19:10 வசனத்திற்கும் இடையில் வர வேண்டும். தாவீதை கொல்வதற்கு சவுல் தொடர்ந்து முயற்சி பண்ணினார். இறுதியில் சவுல் தோற்றுப்போய் மரித்தார். தாவீது சவுலுக்கு மருத்துவராக நியமிக்கப்படுகிறார். வயல்வெளியிலும் காடுகளிலும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற தாவீது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் சவுலின் அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார். எந்த மருத்துவராலும் பொல்லாத ஆவியை கட்டுப்படுத்தவோ துரத்தவோ முடியாது. ஆனால் அந்த பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணுகிறது. இந்த சூழ்நிலையில் சவுலுக்கு எப்படிப்பட்ட வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று அவருடைய ஊழியக்காரர் ஆலோசனை சொல்லுகிறார்கள். தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே என்னும் வாக்கியத்தை சொன்னவர்கள் சவுலின் மெய்க்காப்பாளர்களாக இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கிய பின்பு அவருடைய பழக்க வழக்கங்களில் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை காண்கிறார்கள். சவுலை பொல்லாத ஆவி கலங்க பண்ணும்போது அவருக்கு முன்பாக சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவன் ஒருவன் சுரமண்டலம் வாசிக்க வேண்டும் என்று சவுலின் ஊழியக்காரர்கள் அவருக்கு ஆலோசனை கூறுகிறார்கள். சுரமண்டலம் வாசிப்பதற்கு தாவீதை சவுலிடம் கொண்டு வருகிறார்கள். தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கும். சவுலின் ஊழியக்காரர் சவுலிடத்தில் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். சவுலின் ஊழியக்காரர் தாவீதை பற்றி சொன்ன விளக்கங்கள் வருமாறு: சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த விளக்கங்கள் 1 சாமுவேல் 16, 11, 12 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் விளக்கங்களோடு கூடுதலானவை. இதன் மூலமாக 1 சாமுவேல் 16, 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களுக்கு பிற்பட்ட காலத்தில் 1 சாமுவேல் 16,
14 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. 1 சாமுவேல் 16 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் தாவீது சிறிய பிள்ளையாண்டானாக இருக்கிறார். 1 சாமுவேல் 16 14 முதல் 26 வரை உள்ள வசனங்களில் தாவீது காரிய சமர்த்தனாகவும் யுத்த வீரனாகவும் பராக்கிரமசாலியாகவும் இருக்கிறார். சவுலின் ஊழியக்காரருக்கும் ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்ல தெரியவில்லை. அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் தெளிந்த சிந்தனையும் ஞானமும் இருக்கும் என்றால் அவர்கள் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேட மாட்டார்கள். அதற்கு பதிலாக கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரை தேடி பார்த்து அவர் மூலமாக சவுலுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வார்கள். சவுலின் ஊழியக்காரர் சவுலிடத்தில் பொதுவான ஆலோசனையை சொல்லுகிறார்கள். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவன் யார் என்பது சவுலுக்கு தெரியாது. சவுலோ தனக்கு ஆலோசனை சொன்ன ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். சவுலுக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் சவுலிடம் தாவீதை பற்றி சொல்லுகிறான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறான். சாமுவேல் ஏற்கனவே சவுலிடத்தில், கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொன்னார். சாமுவேல் இவ்வாறு சவுலுக்கு சொன்னது சவுலின் இந்த வேலைக்காரனுக்கு தெரியாது. ஆனாலும் உடைய தெய்வீக வழி நடத்துதலின் பிரகாரமாக சவுலின் வேலைக்காரன் தாவீதை பற்றி சொல்லுகிறான். சாமுவேல் ஏற்கனவே பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதன் பின்பு சாமுவேல் தன்னுடைய சொந்த ஊராகிய ராமாவுக்கு போய்விட்டார். தாவீதும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அதன் பின்பு அவர் எப்போதும் போல ஆடுகளை மேய்ப்பதற்காக போய்விடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவரோ தாவீதின் மேல் வந்து இறங்கி இருக்கிறார். தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருடைய அபிஷேகம் மறைவாயில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கின பின்பு அவருடைய ஜீவியத்தில் பிரத்யட்சமான மாற்றங்கள் உண்டாயிற்று. இந்த மாற்றங்களை தாவீதால் மறைத்து வைக்க முடியவில்லை. தாவீதின் உற்றார் உறவினரும் சிநேகிதரும் அவருடைய ஊராரும் தாவீதின் ஜீவியத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பார்க்கிறார்கள். சவுலின் வேலைக்காரர்களில் ஒருவனும் தாவீதின் ஜீவியத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களைக் கண்டு, தாவீது வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறான். தாவீது ஆடுகளை மேய்க்கிற சிறுவனாக இருந்தாலும் சவுலின் வேலைக்காரன் அவனை பற்றி நல்ல வார்த்தைகளை சாட்சியாக அறிவிக்கிறான். தாவீதின் பெயரும் புகழும் இதுவரையிலும் அவருடைய சொந்த ஊராகிய பெத்லகேமிலே பிரபல்யமாய் இருந்தது. இப்போது தாவீதை பற்றிய செய்தி சவுலின் அரண்மனைக்குள்ளும் பிரவேசித்திருக்கிறது. தாவீதை பற்றிய செய்தி சவுலுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஏனெனில் சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியையாகிலும் ஒரு பலசாலியையாகிலும் காணும்போது அவர்கள் எல்லோரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான். சவுலுக்கு இப்படிப்பட்ட சுபாவம் இருப்பதினால் சவுல் தாவீதை பற்றி ஏற்கனவே அறிந்திருப்பதற்கும் வாய்ப்புள்ளது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவர் மேல் வந்து இறங்கும் போது ஆவியானவர் அவருடைய முகத்தை பிரகாசமடைய செய்கிறார். இந்த பிரகாசம் மனுஷருடைய சுய அலங்காரத்தினால் உண்டாவதில்லை. இது கர்த்தருடைய ஆவியானவரால் உண்டாகும். சவுலின் வேலைக்காரன் சவுலிடத்தில் ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் என்று பொதுவாக சொன்னான். சவுலும் தாவீதை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஆகையினால் தன்னுடைய வேலைக்காரன் தன்னிடத்தில் ஈசாயின் குமாரன் ஒருவன் என்று சொன்னவுடனே அவன் தாவீதுதான் என்பதும் அவன் ஆட்டு மந்தையில் இருக்கிறான் என்பதும் சவுலுக்கு தெரிந்திருக்கிறது. அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லுகிறார். ஈசாயும் சவுலின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். ஒருவேளை ஈசாய்க்கும் ஏற்கனவே சவுலை பற்றி தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது.
இதற்கு முன்பு தாவீது சவுலின் ஆயுததாரியாக இருந்திருக்க வேண்டும். தாவீது கோலியாத்தை கொன்ற பின்பு அவர் சவுலோடு சேர்ந்து கொண்டார். ஆனால் சவுலோ தாவீதின் மீது பொறாமை கொண்டு 5 முறை அவரை கொலை பண்ணுவதற்கு முயற்சி பண்ணினார். இதனால் தாவீது தன்னுடைய தகப்பனாகிய ஈசாயின் வீட்டிற்கு வந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் சவுலுக்கும் தாவீதுக்கும் சமாதானம் பண்ணி வைக்கிறார். ஆகையினால் ராஜாவுக்கு சுரமண்டலம் வாசிப்பதற்காக சவுல் தாவீதை மறுபடியும் அழைக்கிறார். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்புகிறார். ஈசாய் அக்காலத்து வழக்கத்தின் பிரகாரமாக அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்புகிறார். சவுல் தாவீதை 5 முறை கொலை பண்ணுவதற்கு முயற்சி பண்ணினார். அப்படிப்பட்ட மனுஷனிடம் ஈசாய் தன் மகனை மறுபடியும் அனுப்புகிறார். இஸ்ரவேலின் ராஜா சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஈசாய் தன் மனதில் நினைத்திருக்கலாம். ஈசாய் சவுலுக்கு வெகுமதிகளையும் அனுப்பினார். சவுல் மீது தனக்கு எந்த கோபமும் இல்லை என்பதை காண்பிப்பதற்காகவும் ஈசாய் அவருக்கு வெகுமதி அனுப்பியிருக்கலாம். பெத்லஹேமில் இருந்து மோவாபிற்கு ஈசாயும் அவர் மனைவியும் ஓடிப்போவதற்கு சவுலே காரணமானவர். சவுல் தாவீதின் மீது பொறாமைப்பட்டு தனது தெளிவான சிந்தையை கெடுத்து போட்டார். தாவீதை கொலை பண்ணும் முயற்சியில் ஒருவேளை சவுல் தாவீதினுடைய பெற்றோரையும் கொலை பண்ணி போடுவான் என்று பயந்து தாவீதின் பெற்றோர் மோவாபிற்கு ஓடிப்போனார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையில் வாங்க வேண்டும். 1 சாமுவேல் 10:3-4. ஈசாய் சவுலை தன்னுடைய ராஜாவாக அங்கீகரிக்கிறார். ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். இதற்கு அடையாளமாகவே தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் ராஜாவுக்கு அனுப்ப வேண்டிய காணிக்கைகளை அனுப்புகிறார். தாவீது சவுலிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக நிற்கிறார். சவுல் தாவீதை மிகவும் சிநேகிக்கிறார். சவுலுக்கு தாவீது ஆயுததாரியாகிறார். மேலும் சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயை கிடைத்தது என்று சொல்லச் சொல்லுகிறார். தாவீது மறுபடியுமாக சவுலுக்கு முன்பாக நிற்கிறார். சவுலை பொல்லாத ஆவி துன்புறுத்திய போது தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறார். பொல்லாத ஆவி அவரை விட்டு புறப்பட்டு போகிறது. இதனால் சவுல் தாவீதை மிகவும் சிநேகிக்கிறார். ஆனால் இந்த சிநேகம் நிலைத்து நிற்கவில்லை. சவுல் விரைவில் மனம் மாறி தாவீதை மறுபடியும் கொல்ல முயற்சி பண்ணுகிறார். தாவீது சுரமண்டலத்தில் வாசிக்கிற இசையே சவுலின் வியாதிக்கு மருந்தாக இருக்கிறது. தாவீது சவுலுக்கு வைத்தியராய் இருக்கிறார். இசை மனுஷனுடைய ஆவியை அமைதிப்படுத்துகிறது. நாம் சோர்ந்து போய் இருக்கும் போதும் குழப்பத்தில் இருக்கும் போதும் அமைதியான இசையை கேட்கும் போது நமக்கு ஆறுதல் உண்டாகும். ஒரு சிலர் இசையை ரசிப்பதில்லை. வேறு சிலரோ இசை பிரியமாய் இருப்பார்கள். அவர்களில் சவுலும் ஒருவர். தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பார். அதனாலே பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவார். தேவனால் விடப்பட்ட ஆவி என்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கும் ஆவி என்று பொருள். பொல்லாத ஆவிகள் ஒரு மனுஷனை விட்டு துரத்தப்படாத நிலைமையிலும் அவை அந்த மனுஷனை விட்டு வெளியே போகும். அந்த மனுஷனுக்கு உள்ளே வரும். ஒரு இசையினால் பிசாசை துரத்த முடியாது. எந்த இசைக்கும் பிசாசின் மீது வல்லமை இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே பிசாசின் மீது வல்லமை உள்ளது. ஆனாலும் கர்த்தரை துதித்து பாடும் கீதத்தின் இசையை வாசிக்கும் போது மனுஷருடைய மனது பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இசைக்கு செவி கொடுக்கும். பிசாசானவன் மனுஷருடைய மனதிற்குள் பிரவேசிக்க முடியாதபடி பிசாசு நுழையக்கூடிய பாதைகளையெல்லாம் அடைத்து போடும். தாவீது சவுலுக்கு நன்மை செய்கிறார். அவருக்கு முன்பாக சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து பொல்லாத ஆவியை சவுலை விட்டு நீங்கச் செய்கிறார்.
சவுல் தாவீதுக்கு நன்றி உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆனால் சவுலுக்கு தாவீதின் மீது கோபமும் பொறாமையும் உண்டாயிற்று. அந்த சூழ்நிலையில் கூட சவுலை பொல்லாத ஆவி பிடிக்கும்போது தாவீது அவருக்கு முன்பாக சுரமண்டலத்தை வாசிக்கிறார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடை சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான்.